அந்தியூர் அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி தாவேக்கவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சிக்கு எதிராக தாவேக்கவினரே போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று நிர்வாகிகள் சிலர் தெரிவித்ததால் தங்களது துண்டுகளை அவர்கள் அகற்றிவிட்டு மறியலில் ஈடுபட்டார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். என்ன நடந்தது கார்த்திகேயன்? தாவேக்கவினர் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக தமிழக அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அருகில் உள்ள 500 மீட்டருக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது. அதன்படி 700 கடைகளுக்கு மேல் தமிழகத்தில் தற்போது ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதை அடுத்து தங்கள் பகுதிகளிலும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்தியூர் பகுதியை பொறுத்தவரை நேற்று முளியனூர் பகுதியிலும் தொடர்ந்து இன்று காலை பூனாச்சி பகுதிகளிலும் அப்பகுதி பொதுமக்கள் அங்குள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது அந்தியூர் அருகே உள்ள பிரம்மதேசம் புதூர் பகுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது. இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று கூறி தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்களே தற்போது அந்த கொடி மற்றும் துண்டுகளுடன் வந்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து அந்தியூர் ஆப்பக்கூடல் பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கிடையே ஒரு சில தாவேகா நிர்வாகிகள் வந்து இதுபோல் தங்களது அரசுக்கு எதிராகவே இதுபோல போராட்டம் நடத்தக்கூடாது என கூறியதை அடுத்து அவர்கள் தங்களது துண்டுகளையும் கட்சி கொடிகளையும் கொண்டு சென்று வைத்துவிட்டு மீண்டும் ஒரு சாதாரண பொதுமக்களாகவே வந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் தற்போது அந்தியூர் வட்டாட்சியர் இளஞ்செழியன், அந்தியூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் இவர்கள் இந்த கடையை முற்றிலும் அகற்றினால் மட்டுமே இங்கிருந்து செல்வோம் என கூறி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த டாஸ்மாக் கடை மூலம் சுமார் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும், பள்ளி மாணவர்கள், பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தாவேகாவினர் வந்து தற்போது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலதிக விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.